1950 ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆம், இந்நாள் இந்திய வரலாற்றின் மிகச் சிறந்த நாளாகும். ஏனென்றால் 1945 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகும் கூட 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தையே 1950 வரை பின்பற்றி வந்தது. இதற்கிடையில் நம் நாட்டிற்கென்று தனி அரசியலமைப்பு வேண்டுமென்று கருதி 1946ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா நியமிக்கப்பட்டார். பின்னர் அவரது மறைவுக்கு பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதன் தலைவரானார். H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இச்சபையானது அரசியல் சட்ட வரைவு குழு ஒன்றை அமைத்து அதன் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை நியமித்தது. அக்குழுவில் அம்பேத்கர் உட்பட 8 பேர் நியமிக்கப்பட்டனர். இக்குழு 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் செலவிட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியது. இந்திய அரசியலமைப்பானது பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு பிறகு இறுதியாக முகவுரை, 22 பாகம், 8 அட்டவணை, 395 சட்டப்பிரிவுகள் கொண்ட அமைப்பாக உருவாகி 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பானது இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்நாளையே நாம் இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடி வருகிறோம். அரசியலமைப்பை உருவாக்கியதால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். மேலும் நம் நாட்டின் அரசியலமைப்பானது 1950 ஜனவரி 26 அதாவது இன்றைய நாளில் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் இந்நாள் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் டெல்லியில் செங்கோட்டையில் குடியரசுத் தலைவரும் சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆளுநரும் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றுவார்கள். அதன்படி பார்த்தால் தற்போது இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தமிழக ஆளுநர் R.N. ரவி அவர்களும் 74வது குடியரசு தினமான இன்றைய நாளை தேசிய கொடியேற்றி உரையாற்றுவார்கள். குடியரசு தினமானது 3 நாட்கள் பெரும் விழாவாக நடைபெறும். ஆம், இன்று டெல்லி ராஜபாதையில் முப்படைகளின் அணிவகுப்பும் பல்வேறு மாநில அலங்கார ஊர்திகள் மற்றும் வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று இறுதியாக 3ஆம் நாளில் படைகள் அனைத்தும் பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி மூலம் இப்பெருவிழா முடிவுக்கு வருகிறது. குடியரசு நாளில் ஏதேனும் ஒரு வெளிநாட்டு அதிபர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார். அந்த வகையில் இன்று 74வது குடியரசு தினமான இன்று நம் நாட்டு சிறப்பு விருந்தினராக எகிப்து அதிபர் அப்தெல் பட்டா எல்-சிசி கலந்து கொள்கிறார். மேலும் குடியரசு தினத்தின் சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இங்கே காணலாம். 1950 ஜனவரி 26 காலை 10:18 மணி முதல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அடுத்த 6 நிமிடங்களுக்கு பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். இதுதான் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு சட்டமாகும். ஜனவரி 29ஆம் தேதி விஜய் சவுக் பகுதியில் இந்திய இராணுவத்தின் அபைட் பை மீ பாடலின் இசை வாசிக்கப்பட்ட பிறகு குடியரசு கொண்டாட்டம் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்படும். இந்த பாடல் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று கூறப்படுகிறது. குடியரசு தினத்தின் போது வீர தீர செயல்களுக்கான பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, கிருதி சக்ரா மற்றும் அசோக சக்ரா போன்ற விருதுகள் வழங்கப்படுகின்றன. 1950 முதல் 1954 வரை குடியரசு தின கொண்டாட்டங்கள் இர்வின் மைதானம், செங்கோட்டை, ராம்லீலா மைதானம், கிங்ஸ்வெல் ஆகியவற்றில் நடைபெற்று வந்தது. 1955ஆம் ஆண்டு முதல் ராஜபாதையில் முறையாக குடியரசு தினமானது நடைபெற்று வருகிறது. 1950ஆம் ஆண்டு நடந்த முதல் குடியரசு தின விழாவில் அப்போதைய இந்தோனேசிய குடியரசுத் தலைவரான சுகர்னோ சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். குடியரசு தினத்திற்கு 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜன கண மன பாடல் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.